Today's topic economic systemல third one mixed economy, mixedism. இதோட characteristics பார்த்துடலாங்க. Both private and public sectors coexist and work together. coexistence வந்து உங்களுக்கு இன்னொரு தடவை வரும் சொல்கிறேங்க. காம்பினேஷன் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம், அது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டென்ஸ் டு எலிமினேட் ஈவில்ஸ் ஆஃப் போத், அதில் இருக்கிற கெட்டது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு இது நல்லதாக கொண்டு வர ட்ரை பண்ணுதுங்க. எது ரெண்டுலேயும், கேபிட்டலிசம்லேயும் சோஷியலிசம்லேயும். இப்போது ரிசோர்ஸஸ் ஆர் ஓன்டு பை இண்டிவிஜுவல்ஸ் அண்டு த கவர்மெண்ட்டு, ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குது, ப்ரைவேட் கிட்டையும் இருக்குது, கவர்மெண்ட் கிட்டையும் இருக்குது. எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, இந்தியா, ஃப்ரான்ஸ், பிரேசில்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு இந்தியாங்கிற பேரை கேட்ட உடனே. ஏன்னா நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சே இந்த நோட்ஸ் நம்ம எழுதிட முடியும், படிச்சிட முடியும் அப்படின்னு நமக்கு தோணுங்க, நம்ம கண்ட்ரியோட பேர் அப்படிங்கிறதுனால. சரி, அடுத்தது ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. ஃபஸ்ட்டு ஒன், ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். கேபிட்டலிசமில் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஓன்டு பை போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக், ரெண்டு பேருமே ஓன் பண்ணியிருக்காங்க. போத் ஹாவ் த ரைட் டு பர்ச்சேஸ், யூஸ், ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்ஸஸ். பப்ளிக்கும் சரிங்க, அதாவது கவர்மெண்ட்டும் சரி, ப்ரைவேட்டும் சரி, ரிசோர்ஸஸை பர்ச்சேஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். செகண்ட் ஒன்றுங்க, கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். கோஎக்ஸிஸ்டன்ஸ், சேம் பிளேஸில் பி டுகெதராக சேர்ந்து அதே இடத்துல அதே காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சர்வைவல் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம். ரைட், போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் கோஎக்ஸிஸ்ட், இணைஞ்சு செயல்படுறாங்க. ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் அண்டர்டேக் ஆக்டிவிட்டீஸ் ப்ரைமரிலி ஃபார் ப்ராஃபிட். எப்பொழுதும் போல் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ராஃபிட்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் செக்டார் ஃபார்ம்ஸ் ஆர் ஓன்டு பை கவர்மெண்ட் டு மேக்ஸிமைஸ் சோஷியல் வெல்ஃபேர், மக்களுக்காக செய்கிறாங்க. அடுத்தது தேர்டு ஒன்றுங்க, எக்கனாமிக் பிளானிங். யார் பிளான் பண்ணுறாங்க, சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி ப்ரிப்பேர்ஸ் பிளான்ஸ். நேஷ்னல் பிளான்ஸ் ஆர் ட்ரான் அப் பை த கவர்மெண்ட். போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் அபைடு, ரெண்டு பேருமே கடைப்பிடிக்கிற மாதிரி. அபைடு அப்படின்னா கடைப்பிடிக்கிறது, ஒரு ரூல் இல்லை ஒரு டெசிஷனை ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆல் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமிக் ஃபங்க்ஷன்ஸ் அக்கார்டிங் டு த ஆப்ஜெக்டிவ்ஸ், ப்ரையாரிட்டிஸ் அண்ட் டார்கெட்ஸ் லேடு டவுன் இன் த பிளான். அந்த பிளானில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்னா என்னங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, எது நம்பர் 1, எது நம்பர் 2, எது நம்பர் 3 அப்படின்னு பார்த்து பண்ணுறது வந்துங்க ப்ரையாரிட்டிஸ். ஃபோர்த்து ஒன்றுங்க, சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். ப்ரைஸ் மெக்கானிசம் இருக்குது, ப்ரைஸ் மெக்கானிசமை யூஸ் பண்ணி வித் த யூஸ் ஆஃப் ப்ரைஸ் மெக்கானிசம் த பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்கனாமி ஆர் சால்வ்டுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பேசிக் ப்ராப்ளம்ஸ் ரிதமிக்காக இருக்கும், சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அதில் ஒன்று ஆட் ஆகுதுங்க, வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், ஹவு டு டிஸ்ட்ரிபியூட், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறதுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இருக்குது இதில் மிக்ஸ்ட் எக்கனாமிலிங்க. ஃபிஃப்த்து ஒன், ஃப்ரீடம் ஆஃப் கண்ட்ரோல். ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோலுங்க. ஓவரால் கண்ட்ரோல் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்ட் வித் த கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது ஓவரால் கண்ட்ரோல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோடது, எல்லா ஆக்டிவிட்டீஸோடதும். ப்ரைவேட் செக்டார் ஹேஸ் ஃப்ரீடம் டு ஓன் ரிசோர்ஸஸ். ப்ரைவேட் செக்டார்ஸ் ரிசோர்ஸஸ் ஓன் பண்ணிக்கலாங்க, ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்ட்ரோல் எங்கே இருக்குது, எனிஹவ் கண்ட்ரோல் இஸ் வித் த கவர்மெண்ட். ப்ரைவேட் செக்டார் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், ஆனால் ஃபுல் கண்ட்ரோலும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது.